Psalms 37 verse 7. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. Be patient and wait for the Lord to act. Be patient and wait for the Lord to act. Don't be worried about those who prosper or those who succeed in their evil plans. இன்னைக்கு உங்களுக்கு எதிராய் வேலை இடத்துல இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கலாம், எந்த இடத்துல இருக்கலாம், உங்களுக்கு எதிராய் அன்றே நான் உங்களுக்கு முன்பாக எல்லாம் நன்மை தானே செஞ்சிட்ருக்கிறேன், உங்களுக்கு முன்னாக எல்லாம் நேர்த்தியாக தானே பண்ணிகிட்ருக்கிறேன், ஏன் எனக்கு இப்படி கடந்து வருது? தாவீதுனுடைய அதான் சொல்கிற டேவிட்ஸ் லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். அவன் பார்க்குறான், நான் ஒன்றும் அநியாயம் பண்ணலையே, அசுத்தாவி சவுளை பிடிச்சிருச்சு, அதை விரட்டும்படியாக நான் என்னைய மியூசிக் வாசிக்க சொல்கிறாங்க, நான் வந்து வாசிக்கிறேன், தம்புரு வாசிக்கிறேன், அந்த அசுத்தாவி போகுதா, ஆனால் ஏன் என் மேலே கோவப்படுறாரு? யார் மேலே தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறதோ அந்த அபிஷேகத்துக்கு நேராக எரிச்சல் கடந்து வரும், பொறாமை கடந்து வரும், காரியங்கள் மாறுதலாய் வரும். ஆமீன். எந்த இடத்துல தேவ அபிஷேகம் இருக்கு, சவுலுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, தாவீதின் மேலே அந்த அபிஷேகம் வந்துருச்சு, தாவீதை கர்த்தர் உயர்த்த போறார். நீங்க சொல்றீங்க பாருங்க, காரணமே இல்லாமல் என்னை எதிர்க்கிறாங்க, காரணமே இல்லாத போராட்டம், காரணம் இல்லாமல் நான் நிந்திக்கப்படுறேன். யோசிப்பி, நீ ஏன் நிந்திக்கப்படுற? இஸ்ரவேல் ஜனங்களை வெளியில கொண்டு வரக்கூடிய பெரிய தேவ திட்டம் உண்மையில்தான் இருக்குது. சில நேரத்தில் வேலை இடத்துல நான் வேலை செய்த ஒவ்வொரு நிறுவனத்திலையும் கடந்து போகிற பொழுது காரணமே இல்லாமல் எதிர்ப்பை சந்திப்பேன், சூழ்ச்சிகள் வரும், போராட்டங்கள் வரும், மனம் மடிந்து போகும்படியாக காரியங்கள் நடக்கும். அப்பொழுதெல்லாம் நான் மனசில் வைத்துக்கொள்வது, கர்த்தர் ஏதோ ஒரு திட்டத்திற்காக நடத்தி கொண்டிருக்கார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் கடந்து போகிற இந்த அனுபவத்தில் எனக்கு ஒன்றுமே புரியல பாஸ்டர், ஏன் இந்த நெருக்கம், நான் ஒன்றுமே கேட்கலையே, நான் இந்த காரியத்தை கேட்கவே இல்லை, எனக்கே அந்த இடத்துல இருந்து இந்த பதவியை கொடுத்தாங்க, என்னை நல்லா பண்ண சொன்னாங்க, நான் நல்லா தான் அவங்களுக்காக பண்ணிட்டு இருக்கிறேன், ஏன் இந்த நெருக்கம்? தாவீதுக்கு அந்த போராட்டம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தாவீது சொல்றார், அவர் பி பேஷண்ட் அண்ட் வெயிட் ஃபார் த லார்ட் டு ஆக்ட். சில வேளைகள் நம்முடைய இருதயம் ரொம்ப கஷ்டப்படுது, ரொம்ப நொந்து போயிடுறோம். பாருங்க, தாவீது அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தப்போ கெபியில தூரத்தில் தான் சவுல் இருக்கிறார். அவருடைய அங்கியை வெட்டி எடுக்கும்படி, அவருடைய துணியை வெட்டி எடுக்கும்படியாக தான் பக்கத்தில் இருக்கிறார். இருந்தாலும் அவரை பாதிக்கல. 3000 பேர் உறங்கி கொண்டிருக்கிறாங்க. கன நெத்திரை ஆண்டர் கொடுக்கிறாரு. ஒரு ஆண்டர் டேவிடுக்கு ஒரு டெஸ்ட் கொடுத்துருப்பார், தாவீதையும் சோதித்திருப்பார். நானும் என்னுடைய வாழ்க்கையில் ஆவியானவர் சொல்லி சில காரியங்களை செய்யும்போது பார்த்துருக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்பார் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோன்னு. அதனால் இஃப் தேர் இஸ் அ சான்ஸ், இஃப் தேர் இஸ் எனி ஆப்பர்ச்சுனிட்டி டு ரியாக்ட், ஜஸ்ட் ஹோல்ட் ஆன். ஒருவேளை இந்த செய்திக்கு பிறகு இல்லை இந்த வாரத்துக்கு பிறகு நான் அந்த காரியத்தை ரியாக்ட் பண்ணணும்னு இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஹோல்ட் ஆன் பண்ணி தேவ சமூகத்தில் ஜெபிங்க.